தூத்துக்குடி அண்ணாநகர் 7வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தூத்துக்குடியில் அமைந்துள்ள தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் சிவில் ஒப்பந்த பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் செய்து வருகிறார். இந்நிலையில் அனல் மின் நிலையத்தில் பெயிண்டிங் ஒப்பந்த பணி எடுப்பது தொடர்பாக பாலமுருகனுக்கும் திமுகவைச் சேர்ந்த TKS ரமேஷ், சந்தனகுமார் ஆகியோருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒப்பந்தத்திலிருந்து வாபஸ் வாங்க வேண்டுமென பாலமுருகனுக்கு TKS ரமேஷ், சந்தனகுமார் உள்ளிட்ட சிலர் மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாலமுருகன் வெளியே சென்றிருந்த போது வீட்டிற்குள் நுழைந்த 4 பேர் கொண்ட கும்பல் பாலமுருகனின் தாயாரிடம் பெயிண்ட் ஒப்பந்தம் தொடர்பாக மிரட்டியதுடன் அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்றது. இது தொடர்பாக தொலைபேசி மூலம் தென்பாகம் காவல் நிலையத்தில் பாலமுருகன் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.